ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ரவா லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவா லட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? இந்த லட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா, நீங்கள் ரவா தனியாக சுகர் தனியாக தெரியாத அளவுக்கு வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவையை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. அப்படி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா ரவா லட்டோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் அது நல்லா சூடு ஏறி ஒரு ரவையோட வாசனை வர்ற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் நான் கோகோனட் பவுடரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் கூட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ரவையோட இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி பவுடர் பண்ணுறதுனால இந்த லட்டோட டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக, அதே நேரத்தில் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்போ அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூஸ் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்தோன்னா லட்டு பிடிக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ் சேர்க்குறேன். இப்போது கிஸ்மிஸும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அது நல்லா பலூன் மாதிரி பெருசாக வர்ற வரைய ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ரவையை நல்லா பவுடர் பண்ணிவிட்டேன். நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2-3 தடவை அரைச்சா போதும். அது நல்லா இந்த மாதிரி பவுடராக ஆகிடும். முந்திரியும் கிஸ்மிஸும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற ரவை, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிடாமல் பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நெய்யில். நான் 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கிறேன். நான் சுகரை மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா மெஷர் பண்ணி எடுத்திருக்கிறேன் 3/4 கப்பு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆயிரும் ரவை கூட. எப்போவுமே சர்க்கரையை மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஷர் பண்ணி சேர்த்துக்கணும். பவுடர் பண்ணி நம்ம சர்க்கரையை சேர்க்குறதுனால லட்டுவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுகர் தனியாக ரவை தனியாக தெரியாது. அதனால் லட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. நான் கொஞ்சமாக பாலை ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிறேன். ஆனால் நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தான் பாலை சேர்க்கணும். நம்மளுக்கு ஒரு மொத்தமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு தான் தேவைப்படும். நிறைய சேர்த்துடக்கூடாது பால். நான் ஏலக்காய் தூள் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் நான் இப்போ சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் பால் சேர்க்குறதுக்கு முன்னாடியே கூட ஏலக்காய் தூளை சேர்த்துக்கோங்க. இப்போது பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே லட்டு பிடிச்சாதான் அந்த ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போது நம்மளோட ரவா லட்டு தயாராகிருச்சு. இந்த லட்டு பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு மொத்தமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். நம்ம பூந்தி லட்டுலாம் பண்ணணுன்னா அது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த லட்டு ரெசிபி ரொம்ப ஈஸியாக, அதே நேரத்தில் ரொம்ப குறைவான நேரத்தில் பண்ணிடலாம். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.